எங்கெல்லாம் மக்கள் அல்லல் படுகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய கை நீளும். அந்த கரம்தான் தோழர் செல்வன் அவர்கள். அவரும் இந்த மக்களின் விடுதலைக்காக பல பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு 2 மணி நேரம் நாம இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன் வரலன்னா சமூக விடுதலை, தலித் விடுதலை கேள்விக்குறிதான். அதனாலதான் 5000 வருஷம், 6000 வருஷம், 10,000 வருஷம் நாம இன்னும் முட்டிக்கிட்டு இருக்கிறோம். உரத்து பேசுகிற ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். அந்த தலைவரை பொது சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம கடமை. நான் ஒரு வாரமா தகவல் சொல்றேன், இது வருத்தப்பட்டு தான் சொல்றேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்க நின்று இந்த கருத்து கேட்க முடியல, பேச முடியல. எல்லோரோடும் அன்பா, பண்பா, பாசமா, தோழமையா உன்னால கைகோர்க்க முடியலன்னா எத்தனை நாளைக்கு திருமாவளவன் கூட இருப்பார்? எல்லோருக்கும் மரணம் உறுதி. ஆனா அம்பேத்கர் மறந்தும் மரணம் அடைந்தும் இன்றைக்கும் நமக்கு பாதுகாப்பாய் நின்று இருக்கிறார். திருமாவை அப்படித்தான் நம்ம சேர்க்கணும். நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கிறேன் திருமாவை. மற்றவர்கள் நினைக்கிற போல காசு ஆக்குவதற்கு திருமாவை நான் ஒருபோதும் பயன்படுத்தியவன் இல்லை. இந்த 30 ஆண்டு காலம் எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு 50-60 விடுதலை சிறுத்தைகள் தோழர்கிட்ட நான் சொன்னேன், இது எனக்காக கிடையாது, எங்க சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நான் ஒரு 10,000 செலவு பண்ணேன், இதை நான் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த ஆளுமைகள் பட்ட கண்ணீர், கஷ்டம் எல்லாம் எழுத்தா மாறி இருக்கு. அந்த எழுத்தை கொண்டு போய் நாம இருக்கிற இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 80 நாள்ல கட்சியை தொடங்கி 8 லட்சம் மக்களை கூட்டி நான் அடுத்தது அரசியலில் பங்கு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அதட்டி. ஆனா நம்மளால அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம் சொல்றோம். திருமாவை முதல்வர் ஆக்குவோம் என்று யாராவது தமிழகத்தில் பேசியிருக்கிறார்களா? பேசப்படுதா? அது பேசப்படுற பொருளா மாறி இருக்கா? முடியாததற்கு காரணம் நாமே தான். நாம தெளிவு இல்லை, அரசியலா இல்லை, போராட்ட களத்தில் இல்லை. இதுதான் இந்த தொய்வுக்கு காரணம் நாமே தான். நம்ம அமைப்பு பலவீனம் அடைவதற்கும் அதிகாரம் பெறுவதற்கும் நாம தான் காரணம். அந்த வகையில் செல்வன் தோழர் அவர்கள் நிறைய பாடல்களை எழுதி என்கிட்ட பாடணும்னு சொல்லி, அவர் எப்பெல்லாம் பாட்டு எழுதுறாரு அப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து, இல்லை எங்கெல்லாம் சமயம் கிடைக்குதோ அந்த இடத்த வந்து என்னை பாட சொல்லுவார். அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறித்து ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதை வந்து இந்த நேரம் கருதி நான் ஒரு சரணம், ஒரு பரல்வியை பாடி அவர் எதிரில் இந்த பாடலை நான் பாடுகிறேன். அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் இன்னல் பல கண்டு மீண்டவர், இன்னல் பல கண்டு மீண்டவர். அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல், அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் இன்னல் பல கண்டு மீண்டவர், இன்னல் பல கண்டு மீண்டவர். அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் இன்னல் பல கண்டு மீண்டவர், இன்னல் பல கண்டு மீண்டவர். கோட்பாட்டை அவர் வெறுத்தார், இந்து மத கோட்பாட்டை அவர் வெறுத்தார், இந்திய அரசியலில் தடம் பதித்தார். இந்து மத கோட்பாட்டை அவர் வெறுத்தார், இந்திய அரசியலில் தடம் பதித்தார், இந்திய அரசியலில் தடம் பதித்தார். அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் இன்னல் பல கண்டு மீண்டவர், இன்னல் பல கண்டு மீண்டவர். இந்த டியூன் பேர நினைக்கிறேன். நீண்ட நாளாச்சு இந்த பாடலை அவர் என்னிடம் தந்து பாடி. இதை போல இங்கே உட்கார்ந்துருக்கிற அக்காவை மாவட்ட செயலாளர், நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை 6 மணிக்கு மேலே போனால் எங்கே போகணும்னு திட்டுறோம். இது எல்லாருடைய மனசுலையும் அடங்கி கிடக்கிற ஒரு
பெண்ணிய எதிர்ப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் கூட திட்டுவேன் 8 மணிக்கு மேலே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க 12 மணி 1 மணி நேரம் காலம் பார்க்காமல், குடும்பத்தை பார்க்காமல், இந்த மக்களின் விடுதலைக்காக எங்கெல்லாம் அழுகுரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஓடோடி இந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிற அக்கா வளர்மதி அவர்களை குறித்து கூட நான் பாடல் எழுதியிருக்கிறேன். தோழர் செல்வந்தோர் அவர்களை குறித்து கூட நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். இதுவரைக்கும் சென்னைக்கு யாரும் பாட்டு எழுதியிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆனா நான் எழுதியிருக்கேன். இப்படி தலிசுபை அவர்கள் விடுபட்ட இடத்தை மக்களுக்காக போராடுகிற போராளிகளை நான் பாடலாக, எல்லாரும் பேசுவாங்க எழுதுவாங்க, ஆனால் பாடலாக பதிவு செய்திருக்கிறேன், பதிவு செய்து வருகிறேன். காலம் எனக்கு, இயற்கை என்னை காக்க வேண்டும். இந்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிற உங்களை நான் பாடி எழுத வேண்டும் என்று கேட்டு, ஐயா மாரிமுத்தவர்கள் எழுதிய நான் ஒரு பாடலை வெளிநாடாவில் பாடியிருக்கிறேன். தம்பி செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் நானும். அவரை குறித்து, அவர் இறப்புக்கு நான் அழுதுகிட்டே பஸ் பயணத்தின் போது நான் அவரை குறித்து ஒரு பாடலை, வரலாற்று பாடலை எழுதினேன். செங்கற்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர், ஏழை பிள்ளை படிக்கவே கல்வி சேவைகளை செய்தவர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர், செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர், ஏழை பிள்ளை படிக்கவே சேவைகளை செய்தவர், ஏழை பிள்ளை படிக்கவே சேவைகளை செய்தவர், செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர். எழுமலை இந்திராணி செல்ல மகனாம், தாய் தந்தை பெயரிலே அறக்கட்டளை நிறுவனராம். எழுமலை இந்திராணி செல்ல மகனாம், தாய் தந்தை பெயரிலே அறக்கட்டளை நிறுவனராம். சாதி ஒழிப்பு களத்தில் தன்னை இணைத்து பல சங்கடங்கள் தீர்த்த ஜனநாயகவாதியாம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவரே. மலை போல் நின்றவன் மண்ணில் சாய்ந்த சோகம், மலை போல் நின்றவன் மண்ணில் சாய்ந்த சோகம், இன்று மனங்களில் நீங்காத இடம் பிடித்த அறிஞன். இயற்கை அவரை தந்தது, இயற்கை அவரை தந்தது, அவன் பயணத்தை இடைமறித்து பறித்து கொண்டது, உயிரை பறித்து கொண்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவரே. அவர் அழிந்தும் மரணமில்லை, எங்கள் மனதை விட்டு அகலவில்லை. அவர் மடிந்தும் மரணமில்லை, மனதை விட்டு அகலவில்லை. அவர் ஆற்றிய கொண்டுதான் கல்வி படிதான், அந்த வரலாற்று பேராசிரியரை புகழ்வது சரிதான், வரலாற்று பேராசிரியரை புகழ்வது சரிதான், விதைப்பது நம் பணிதான். செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர்.
அறிஞன் மாரிமுத்து சிறுத்தைகளின் சொத்து, அறிஞன் மாரிமுத்து சிறுத்தைகளின் சொத்து. அவர் பெயரை அடைகாத்து சந்ததிக்கு சொல்வது நம் பொறுப்பு. மரணத்தை வென்றவன் மண்ணில் உறங்க சென்றான், மரணத்தை வென்றவன் மண்ணில் உறங்க சென்றான். இலக்கியத்தின் ஊற்றாய் பல புத்தகங்கள் தந்தான், இலக்கியத்தின் ஊற்றாய் பல புத்தகங்கள் தந்தான். திருமாசீடன் தொலைநோக்கு பார்வை கொண்ட நல்ல எழுத்தாளன், திருமாசீடன் தொலைநோக்கு பார்வை கொண்ட நல்ல எழுத்தாளன். நம்மை விட்டு பிரிந்தார் முதல்வர் மாரிமுத்து அறிஞன், நம்மை விட்டு பிரிந்தார் மாரிமுத்து முதல்வர் அறிஞன். செங்கல்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர். சிரிச்சுக்கிட்டே சிலகித்து பேசுவார், பல வரலாற்று போகத்தை தோலுரித்தும் காட்டுவார். சிரிச்சுக்கிட்டே சிலாகித்து பேசுவார், பல வரலாற்று போகத்தை தோலுரித்தும் காட்டுவார். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் மாநில துணை செயலாளர், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் மாநில துணை செயலாளர். அங்கனூரார் வரலாற்றை சேரி எங்கும் விதைத்தவர், அங்கனூரார் வரலாற்றை சேரி எங்கும் விதைத்தவர். அவர் வரலாற்றை நாம் விதைப்போம், வணக்கத்தை செலுத்துவோம். அவர் வரலாற்றை நாம் விதைப்போம், வீர வணக்கத்தை செலுத்துவோம். அவர் வரலாற்றை நாம் விதைப்போம், வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். நன்றி. தோழர் செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, நல்ல பணி வந்து தோழர் தாமா பிரகாஷ் தோழர் மட்டும் தான் பாதுகாப்பாக உட்காந்துக்கிறார், சுற்றி காதை உள்ள கட்டினுக்கிறார். இவர் துண்டை அசால்ட்டாக தோல்லையே போட்டுக்கிறார் தோழர்கள். மற்றவரெல்லாம் இளைஞர்கள் நம்ம எதுவும் வந்து ஒன்றும் பண்ணாது இந்த பணிங்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறோம். தோழர் சேட் அவர்கள் பிறந்த நாள்ன்றது இங்கே வந்த முன்னாடி தான் எனக்கு தெரியும். எப்பவுமே நான் ஒரு பதிவு போட்டுருவோம் அவருக்கு, தோழருக்கு வாழ்த்துக்கள்னு போடுவேன். சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் எங்கேயுமே அப்படி யாரும் போட்ட மாதிரி தெரியல. தோழருக்கு உண்மையிலேயே என்னுடைய இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏராளமான கருத்துக்களை நமக்கு நாமே பேசி கொண்டிருக்கிறோம். நான் எப்போதும் சொல்லுவது உண்டு, நிறைய கூட்டங்கள் அரங்கத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்து தலைவர்களாக சொன்னாங்க, யாரும் தோழர்களோட பங்கேற்று கருத்துக்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும்போது எங்கள் தோழர் வெற்றி அவர்கள் பாடும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு உற்சாகமான ஒரு பாடல், ஒரு கருத்தியலான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன். இப்படி நீங்கள் வந்து நமக்கு நாமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் நம்ம அமைப்புகளில் நம்ம இருக்கோம். நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்ட குழு செயலாளராக இருக்கிறேன். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சொல்லி நம்ம ஒரு அமைப்பை எங்கள் இயக்கத்துக்குள்ளே இருக்குது. நேற்றுக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருந்தோம். தமிழ்நாடு பூராவும் பேசும் பொருளாக அதை நம்ம மாற்றணும். அது வந்து என்னென்னா, சாதியம் தகர்ப்போம் மனிதம் வளர்ப்போம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை ஒரு மிகப்பெரிய போஸ்டராக அச்சடித்து 2025 புத்தாண்டே வருக, சாதியம் தகர்த்திட மனித நேயத்தை வளர்த்திட வருக வருக என்று வரவேற்றோம். அந்த புத்தாண்டு, இந்த புத்தாண்டை பலர் பல விதமாக வரவேற்று இருக்கிறாங்க. என் பையன் வந்து ஒரு வாட்ஸ்அப் கொண்டு வந்து என்கிட்ட காட்டினான், இந்த புத்தாண்டு இப்படி வரவேற்கிறது ஒன்று காட்டினான். ஏற்கனவே இருக்கிற 2024 எப்படி போகுதுன்னு ஒன்று காட்டினான். நான் பார்த்தேன். அது என்னென்னா, ஒரு சாவுக்கு பாடுற பாட்டை பாடி அது செத்து போச்சு முடிஞ்சிடுச்சு அது கதை அப்படின்னு அதுக்கு பாடுறாங்க. இன்னொன்று வர்றதுக்கு ஒரு குஷியான பாட்டை போட்டு 2025 வருக அப்படின்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. ரொம்ப உன்னிப்பாக அவன் கவனிச்சுட்டு அதை வந்து கூப்பிட்டு வந்து என்கிட்ட காட்டினான். அப்போது என்னென்னா, இந்த புத்தாண்டுகளை எப்படி கொண்டாடுவது என்பதில் கூட மக்கள் பல்வேறு விதமான சிந்தனைகளை கருத்துக்களை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
சில ஆள் வண்டியில் வேகமாக போகிறான், 3 வீலை தூக்கிட்டு போயினேங்கிறான். அப்புறம் பார்த்தா அவனை வண்டியில் தூக்கிட்டு வராங்க திருப்பி அடிபட்டு. இப்படி வந்து இன்றைக்கி வந்து இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ஒரு இதில் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே நம்ம தோழர் சேட் அவர்கள் சேரி குரல் சேட் அப்படின்னு அவருடைய பேரை பதிவு பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் பேசும்போது சேரி குயில் அப்படின்னு பேசுனாங்க. எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வந்து அருமை தோழர் கருணா, கருப்பு கருணான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து இவருக்கு பேர் ஒன்று வச்சார், செந்தமிழ் சேட்டுன்னு வைப்போம் அப்படின்னா. செந்தமிழ்னா அப்படி ஒரு இலக்கியமாகவும் இருக்கும், ஒரு இடதுசாரி சிந்தனையாகவும் இருக்குன்ற மாதிரி செந்தமிழ் சேட்டு அப்படின்னு வச்சார் அவர். அது நாங்கள் கொஞ்சம் நான் என்னுடைய இதில் வந்து அவருடைய பேரை செந்தமிழ் சேட்டுன்னு தான் பதிவு பண்ணி அந்த பேரை வச்சுருக்கோம், செல்ஃபோனில் வச்சுருக்கோம். ஆனாலும் அவருக்கு இதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டுருக்காரு. ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் பணியாற்றி, நான் சொன்னது போல் நாங்கள் இந்த சாதியம் தகர்ப்போம் மனித வளர்ப்போம் உரையாடலை மக்களை போய் சந்திக்கிறது. எப்பவுமே சேரி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போய் நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ரொம்ப ஜாதிய கொடுமைகள்லாம் உள்ளாகப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கோச்சிக்கூடாது. நம்ம சர்ச்சும் பக்கத்தில் இருக்க பாதத்துக்கு முன்னாடி இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவோன்னா ஜனங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு நம்மெல்லாம் ரொம்ப துன்பப்படுறோம், துயரப்படுறோம், ஊன்னு பேசணுன்னே ஜனங்களும் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. எதிர்க்கிறது இப்படியா சொல்லி சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய விலகுமாக அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தீண்டாமை ஒழிப்பு இருந்தாலும் சரி, சாதிய ரீதியான நடவடிக்கைகள், வன்கொடுமைகள், இது குறித்தெல்லாம் உரையாடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் இந்த உரையாடல் அதிகமாக இருக்குது. நம்ம கேட்டால் இதை தாண்டி ஏன் உரையாடல் நடத்தக்கூடாதுங்கிறதா நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம். மக்களுடன் ஒரு உரையாடல் நாங்கள் போனோம் 2-3 இடத்துல, அப்படியே ஒரு 13 கிலோமீட்டர் நடைபயணமாக வந்தோம். ஒரு அம்மா தண்டராம்பட்டில் பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை வச்சுருக்குறாங்க.